வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சீரக தண்ணீர் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 அல்லது 2 கப், அந்த அளவு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 ml நம்ம குடிக்கிறது போதுமானதுங்க. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சீரகத்தை வந்து 1 அல்லது 2 கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக சுருங்கியோ அல்லது சீரகத்தினுடைய சத்துக்கள் இறங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே நமக்கு வந்து நல்லது தான். அளவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சீரக தண்ணீர் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறந்த செரிமானம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு, அப்புறம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெறுவதற்கு எல்லாமே நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ சீரக தண்ணீர் உங்களுடைய ஜீரண சக்தியை வந்து தூண்ட ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீரகத்தில் இருக்கக்கூடிய கியூமினால்டிகைடு மற்றும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்பிகளை உங்களுக்கு வந்து தூண்ட ஆரம்பிக்கும். இந்த உமிழ்நீர் செரிமான சுரப்பிகள் மூலமாகவே கடினமான உணவு மூலக்கூறுகள் உடைத்து எளிமையாகவே வந்து செரிமானம் ஆயிடும். ஸோ செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அசிடிட்டி, வாயு தொல்லை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நெஞ்செரிச்சல், அஜீரணம், வயிற்று பொறுமல் மற்றும் வாயு தொல்லைகளுக்கெல்லாம் சீரகத்தினர் ஒரு உடனடி தீர்வாக உங்களுக்கு வந்து செயல்பட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே உங்களுக்கு வந்து பராமரிக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், வெயிட் லாஸ் வந்து பக்காவாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்காக எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் வந்து பண்ணலாங்க. ஏன்னா சீரகத்தினர் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும், அதாவது மெட்டபாலிசத்தை உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சீரகத்தினர் உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து விரைவுபடுத்துது. இதனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அப்புறம் தேவையில்லாத இருக்கக்கூடிய கலோரிகள் இதெல்லாமே வேகமாக எரிக்கப்பட்டுவிடும். அந்த எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலோரிகள்லாம் உங்களுக்கு வந்து எனர்ஜியாக வந்து மாற்றப்படும். பசியை வந்து கட்டுப்படுத்தும். குறிப்பாக சீரகத்தினர் வந்து தேவையற்ற பசி உணர்வை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை வந்து கொடுக்குது. அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகள், அதிக கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்ம உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். சீரகத்தினர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சீரக தண்ணீரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைந்திருக்கு. சீரகத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. அதாவது டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றி இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்துமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி பண்புகளை கொண்டிருக்கூடியதாக சீரக தண்ணீர் இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் பருவகால தொற்றுகள் மற்றும் காய்ச்சல் வராமல் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவி புரியும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், அந்த மாதிரி வியாதிகள் எதுவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு நமக்கு சீரக தண்ணீர் துணை புரியுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆக இருக்கும் நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது. ஏன்னா இன்சுலின் உணர்திறன், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து நமக்கு சீரக தண்ணீர் மேம்படுத்தும். ஸோ இதன் காரணமாக நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீரக தண்ணீர் மிகவும் நன்மை பயக்கும். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலின் சுரப்பை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதால உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாகலாம் அதிகரிக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதுக்கேற்ற மாதிரி செரிக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவுக்கு இருக்குமே தவிர ஒரேடியாக அதிகமாகிறதெல்லாம் முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபடணும், ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சீரக தண்ணீரை நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளலாங்க.
உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்யறதுக்கு, கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டீடாக்டிஃபிகேஷன் பண்ணலாம் அண்ட் லிவருடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம். ஏன்னா சீரக தண்ணீர் வந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றும். சீரக தண்ணீர் ஒரு சிறந்த இயற்கையான நச்சு நீக்கி நேச்சுரல் டீடாக்ஸ் ஆக இருக்குங்க. இது வந்து சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை சிறுநீர் வழியாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். கல்லீரலுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகளை தூண்டி கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கல்லீரலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நச்சு கழிவுகள் தேங்கும், கொழுப்பு படிவுகள் இருக்கும். இதனால கொழுப்பு கல்லீரல் நோய் நமக்கு வந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் நம்ம சொல்லுவோம். கல்லீரல் சிரோசிஸ் நோய் வரும், கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய உணவுகளை இந்த சீரகத்தினரெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த கழிவுகள் அப்புறம் கொழுப்பு படிவுகள்லாம் அகற்றிக்கொண்டு கல்லீரனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளணும். தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாங்க. பளபளப்பான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்கின் ஹெல்த்தை நீங்கள் ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு சீரகத்தினர் எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் சீரக தண்ணீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் உங்களுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீக்கி வயதான தோற்றத்தை நீக்கி இளமையான தோற்றத்தை கொடுக்கும். வறட்சி அப்படின்றது உங்களுடைய சருமத்தில் இருக்காது. ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தப்படும் போது சருமத்தில் சீரான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இதனால் பளபளப்பான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீங்கள் வயசை வந்து வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. முடி உதவியும் அந்த சேம் டைமில் உங்களுக்கு வந்து சீரக தண்ணீர் தடுத்து நிறுத்திடும். ஸோ சீரக தண்ணீரில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது வந்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அந்த மயிர் கால்களுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலுவூட்டி முடி உதிர்வை தடுத்து முடியை அடர்த்தியாக வளர்வதற்கு உதவி பண்ணுது. இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். இந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ உடல்நலத்தை தாண்டி அழகு சாதன விஷயங்கள்லையுமே இப்போ இந்த தலைமுடியாக இருக்கட்டும் அல்லது நம்ம சருமத்தை வந்து ஆரோக்கியமாக அழகாக காட்டுறதா இருக்கட்டும் சீரகத்தினை நமக்கு வந்து துணை புரியுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கலாம். இரும்பு சத்துக்கான ஒரு சிறந்த மூலமாக சீரகத்தினர் இருக்கிறதால தான் சீரகத்தினர் வந்து ரத்த சோகை நோயை வந்து சரி பண்ணுது. இப்போ சீரகத்தில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் வந்து அதிக அளவில் இருக்குங்க இல்லையா. இரும்பு சத்து குறைஞ்சு போனதால தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியே குறைஞ்சது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதால தான் அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவும் குறைஞ்சு போய் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளை நமக்கு தென்பட காரணமாக அமைஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிச்சதுன்னா ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை நமக்கு வந்து சப்ளை பண்ணுறதுனால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த அதிகப்படியான சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். கொழுப்பை வந்து அதுக்காக சீரகத்தண்ணீர் நமக்கு வந்து கட்டுப்படுத்துங்க. சீரகத்தண்ணீர் நம்மளுடைய உடம்புகளில் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவுவதோடு நல்ல கொழுப்பினுடைய அளவு ஹெச்டிஎல்ல வந்து நமக்கு சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்வதால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீராக இருக்கும். குறிப்பாக நமக்கு ரத்த அழுத்தத்தையுமே சீரகத்தண்ணீர் வந்து கட்டுப்படுத்திடும். ஸோ சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் தாதுக்கள் ரத்த நாளங்களை தளர்த்தி பிபி அப்படின்ற அந்த பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வந்து குறிப்பாக ஏற்படாது. இதயம் தொடர்பான பிரச்சனையான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு நமக்கு வந்து பலமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.